இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 35, துறவு, குறள் எண் 345. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறப்பு அறுத்தலை மேற்கொண்டார்க்கு அதற்கு கருவியாகிய உடம்பும் மிகையாம். ஆனபின் அதற்கு மேலே இயைபு இல்லனவும் சில தொடர்பாடு உளவாதல் எனவாம் என்கிறார். பிறப்பு அறுத்தலை மேற்கொண்டவர்களுக்கு உடம்பும் மிகையானதாகும். அப்படி இருக்க அதற்கு மேலேயும் சில பொருட்களின் மீது தொடர்பாடு உண்டாதல் என்னவாகும் என்கிறார். அதாவது ஏற்கனவே அந்த துறவு உள்ளவர்கள் பிறப்பு வேண்டாம் என்று தான் நிற்கிறார்கள். அப்படி இருக்கையில் அவங்க மறுபடியும் ஏன் வேறு ஒரு சில பொருட்களின் மீது தொடர்பாடு வைக்கிற காரணம் என்ன அப்படின்றது மாதிரி தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதாவது அவர் தவம் செய்யணும் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அப்புறம் எதுக்கு வேறு பொருளை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப கடுமையாக தாக்குகிறார். அதாவது சொல்லப்போனால் துறவு வாழ்க்கையை அவர் ரொம்ப வெறுக்கிறாருங்க. நான் படித்தது நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, எத்தனை குறள் கிட்டத்தட்ட 345 குறள் படித்தேன். 5 குறள்லையுமே அவர் துறவு வாழ்க்கையை வெறுக்கத்தான் செய்கிறாரு. அதனால் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் நான் துறவு கொள்கிறேன்னு சொல்லிட்டு நான் மந்திரம் இது விபூதி கொடுக்குறேன், இது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குங்குமம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்களையும் கொடுமைப்படுத்தி விட்டான். சில பெண்களை கொலை பண்ணி பக்கத்திலேயே புதைச்சும் வச்சுட்டான். அவனை பிடிச்சி சிறையிலே போட்டு சிறையிலே இறந்துட்டான். அதனால் துறவு வாழ்க்கையை அவர் ரொம்ப வெறுக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை வெறுக்கிறாரு. இப்போ நடந்திருக்காது. அது 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனால் துறவு வாழ்க்கையில் உண்மையான துறவியாக இருக்க வேண்டுமே ஒழிய நீ துறவுன்னு ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டு பொருள்கள் மீது ஆசை வைக்கக்கூடாது. அதுதான் அவர் முதல் கருத்து. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. மாணவ செல்வங்களே, தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். தமிழ்நாட்டையும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள தமிழ்நாடு எப்படியோ அப்படி நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா எங்கள் காலம் வேறு, உங்கள் காலம் வேறு. இன்றைய இந்த நாட்களில் அலைபேசி தான் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அலைபேசியை வச்சு தான் சோறு ஊட்டுறாங்க. அந்த மாதிரி மோசமான ஒரு நிலை வந்துவிட்டது. அலைபேசியினால் பயன் நிறையா இருக்குது, ஆனால் அதில் கெடுதியும் நிறையா இருக்குது. அதனால் மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படிச்சிங்கன்னா எந்த அலைபேசியை நம்ம பார்த்தா என்ன, நம்மளுடைய உள்ளந்தானே காரணம், நம்மளுடைய மனச்சாட்சி தானே காரணம். நல்லபடியாக வந்திருப்பீங்க. மாணவ செல்வங்களே, தொடர்ந்து திருக்குறளை படித்து வாருங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம்.